வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்துள்ள வளமான மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கீரை அப்படின்னாலே இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கீரைகளில் இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊட்டச்சத்து பட்டாலுமே கீரைகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம கீரைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கீரைகளை நம்ம சமைத்து உண்ணும்போது எப்போதுமே அந்த கீரைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையாக இருக்கணும். ரொம்ப நாள் வச்சிருந்து பயன்படுத்தக்கூடிய கீரையாக இருக்கக்கூடாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரைகளை எப்போதுமே சமைக்கிறது முன்னாடி நம்ம நல்லா சுத்தமாக அதை கழுவணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கீரைகளில் மண்ணெல்லாம் நிறைய இருந்திருக்கலாம். அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அதில் அடிச்சிருப்பாங்க. அதனால் கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் நீங்கள் வைத்து அலசுவது நல்லது. அதே போல் கீரைகளை நீங்கள் சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது. அதிக நீண்ட நேரமும் அனலில் வாட்டி சமைக்கவும் கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகிடும். அப்புறம் கீரைகளை இந்த குக்கரில் வச்சு சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துங்க. கீரைகளை எப்போதுமே நீங்கள் லேசாக வதக்கி சாப்பிட்டாலே, அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும், மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். என்னென்ன கீரைகளில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பசலைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இந்த பசலைக்கீரை மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை. வீடுகளில் நாமளே தொட்டியில் வச்சு கூட இந்த பசலைக்கீரை வளர்க்கலாங்க. பசலைக்கீரையில் நீர் சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். அதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் குணப்படுத்தப்பட்டு விடலாம். அதே போல் அந்த அனிமியாவை வராமலும் தடுத்து கொண்டு சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. நமக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த பசலைக்கீரை நமக்கு குணப்படுத்திடும், மீண்டும் வராமலும் தடுக்கும். பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கறதால இதய ஆரோக்கியத்தையுமே பசலைக்கீரை நமக்கு மேம்படுத்துங்க. மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே பொதுவாகவே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி, உயிர் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களுமே அதிகமாக இருக்குங்க. மணத்தக்காளி கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் அதற்கும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண், அதாவது அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் உப்பு படிந்து அது சிறுநீரக கற்களாக, கிட்னி ஸ்டோன்ஸாக உருவாவதை முன்னாடியே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை உங்களுக்கு தடுத்துரும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே நீங்கள் கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக ஸ்பெஷலாக ஒரு மருத்துவ நன்மை மணத்தக்காளி கீரையில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். புதினா கீரையை நம்ம எடுத்துக்கொண்டாலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இப்போ புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினைச்சிட்டு நாம் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய கீரை புதினா கீரை கிடையாதுங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புதினா கீரையில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் அதிகமாக இருக்கு. ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு கொடுக்கும். இந்த சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். அதே போல் இந்த புதினா கீரை நரம்பு செல்களை நமக்கு தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்கும். எப்போதுமே நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைத்துக் கொண்டே இருக்கும். இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே, வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்ட செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் தொடர்பான வலி, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணுறதுக்கும், நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் அதை எல்லாத்தையுமே எரித்து ஆரோக்கியமாக நம்முடைய உடலை பராமரித்துக் கொள்வதற்குமே புதினா கீரையை வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை கீரை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் கருவேப்பிலை ஒரு கீரை வகை அப்படின்னு பல பேருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கருவேப்பிலையுமே கீரை வகை தான். கருவேப்பிலையை நம்மள பல பேரும் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிரும். அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கமே நமக்கு இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சமைத்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. பச்சையாகவும் அல்லது நீங்கள் பொடியாக கூட நீங்கள் கருவேப்பிலை பயன்படுத்தலாங்க. காரணம், கருவேப்பிலையில் இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்கள்
தாவரங்களிலும் நிறைய கனிம சத்துக்களுமே நிறைந்திருக்கு. கருவேப்பிலை பொடியலாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகையை நீங்கள் அது உங்களுக்கு குறைச்சி ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு உங்களுக்கு பாதுகாக்கும். குறிப்பாக கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வையை உங்களுக்கு அதிகரிக்கும். கூர்மையான பார்வையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா கருவேப்பிலை இந்த கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றிவிடும். நச்சு கழிவுகளை ரிமூவ் பண்ணிட்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும். குமட்டல், வாந்தி, மயக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கு, உடல் சோர்வு இருக்கு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்குமே நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும். முருங்கைக்கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரையாக தான் முருங்கைக்கீரை இருக்கு. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலையில் ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கீரை தான் முருங்கைக்கீரைங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அந்த உயிர் சத்து என்ன பண்ணும்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு பலப்படுத்தும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த ஒரு நோயுமே நம்ம தாக்காத அளவுக்கு நாம் பராமரித்துக் கொள்ளலாம். அதே போல முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்குங்க. இது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குறைச்சி ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். இதன் மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாக நமக்கு இருக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரைங்க. ஸோ பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுலாம். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையுமே முருங்கைக்கீரை கரைக்கும். ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே முருங்கைக்கீரை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குங்க. காரணம் பொன்னாங்கண்ணி கீரையில ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில 3 வகைகள் இருக்குங்க. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவற்றை பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிடும். கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிட்டு கண் பார்வையை கூர்மையாக்கும். அதோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் அதை குறைச்சி உடல் எடையுமே கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியதாங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பொன்னாங்கண்ணி கீரையுமே எடுத்துக்கலாம். பாலைக்கீரை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே நமக்கு நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான். அதனாலேயே அதனுடைய மருத்துவ நன்மைகள் மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியறதே கிடையாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாக பாலைக்கீரை இருக்கு. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் பாலைக்கீரை எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது. பாலைக்கீரையை ஸ்மூத்தி மாதிரி சேலட்டுகள்ல தயிர் பச்சடி உள்ளிட்டவையில கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாங்க. பாலைக்கீரையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குன்றத பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, காப்பர், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாமே நிறைந்திருக்கு. இந்த பாலைக்கீரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பசைகளாக அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கூட வயிற்று உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே கூட நீங்கள் குறைக்கலாம். ஸோ பாலைக்கீரையுமே எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுமே நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் அதாவது குறைபாடுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே முடக்கத்தான் கீரை. அதாவது இதனுடைய பேரே முடக்கு அறுத்தான் கீரை. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறதால தான் இதுக்கு அந்த பேரே இருக்கு. இப்போ பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை முன்னாடியே தவிர்க்கணும் அப்படின்னாலுமே முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ளலாம். முடக்கத்தான் கீரையில நெய்யில வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவுல கலந்து முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொண்டு வந்தாலுமே மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். மூட்டு வலி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ முடக்கத்தான் கீரையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்குங்க. வெந்தய விதைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அந்த மாற்றங்கள் எல்லாமே வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும். வெந்தயக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கெட்ட கொழுப்புகளையுமே நமக்கு குறைக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு வெந்தயக்கீரை ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை கொண்டிருக்கிறதால மலச்சிக்கலையுமே நமக்கு குணப்படுத்திட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுகீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் போதுமான அளவுக்கு இருக்கு. இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களுமே சிறுகீரையில் அதிகமாகவே இருக்குங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை தீர்க்கும். தொடர்ந்து சிறுகீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான நோய்கள் குணப்படுத்தப்படும். மீண்டும் ஏற்படாமல் தடுக்கவும் செய்யலாம். எலும்பு மற்றும் நரம்புகளையுமே சிறுகீரை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்துங்க. அப்போ நீங்க தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில்
வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஸோ எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யார் வந்து கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேள்வி வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். கீரை கூட சாப்பிடக்கூடாத நபர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய கீரை வகைகளில் சோடியம் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கீரையை அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் எண்ணெய் கீரைகளை எந்த அளவு சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்றத மருத்துவரை அணுகி விட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கூட எந்த வகை கீரைகளை எந்த அளவுக்கு எடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து மருத்துவரை வந்து ஆலோசனை பெறணும். நீங்களாகவே வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றவர்கள் வந்து கீரைகளை அளவாக எடுத்துக்கொண்டு வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.